நான் வந்து முதல் வருஷம் வந்து மஞ்சள் தாலி கட்டினேன். இப்போ 2வது வருஷம் வெள்ளி தாலி கட்டுறேன். இனிமேட்டு அடுத்த வருஷம் வந்து நான் வந்து தங்க தாலி கட்டுவேன். இந்த கூத்தாண்டவர் வந்து எல்லாத்தையுமே நல்ல செல்வமும் வளமும் எல்லாத்தையும் நல்லா வச்சுருப்பார். ஏதாவது வேண்டுதல் வச்சுருந்தா இது 2 கட்டுவாங்க, வெள்ளி தங்கம். அந்தமாதிரி நான் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன், அது எனக்கு நிறைவேறிச்சு. ஸோ அதுக்காக நான் இந்த வருஷம் 2 தாலி கட்டியிருக்கேன். நாளைக்கு அவரை வந்து படுகலம் பண்ணுறாங்க. நாளைக்கு தாலி அறுத்துட்டு நாங்கள் வலையில் உடைச்சிட்டு விதவை கோலத்தில் வீட்டுக்கு போவோம், ரொம்ப கஷ்டத்தோடு. தாலி கட்டுதல் நினைக்கும் போது சந்தோஷம் எப்படி இருக்குமோ, தாலி அறுக்குன்றதுன்னும் போது வந்து அதுக்கான துக்கம் இருக்க தான் செய்யும். அப்படின்னும் போது வந்து நாங்கள் எல்லாருமே அதுக்காக கொஞ்சம் கஷ்டப்படுவோம். அப்போ கஷ்டப்படுறது என்னென்னா வந்து வருஷம் நாங்கள் எது வரைக்கும் நாங்கள் கடந்து வந்த எல்லா கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையும் யோசிச்சு தான் ஃபீல் பண்ணுவோம். ஒருத்தரை வீட்டில் நினச்சி அழுவாங்க, அதுதான் கஷ்டம். தாலி கட்டுற அன்றைக்கி எல்லா பொண்ணுங்களுக்குமே சந்தோஷமாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு கல்யாணம் ஆக போகுது, ஃபஸ்ட் டைம் மேரேஜ் ஆக போகுது, அந்த சந்தோஷம் இருக்கும். அடுத்த நாளே தாலி அறுக்கும் போது அந்த துக்கம் ரொம்ப துயரம், நம்ம மனசு ரொம்ப கஷ்டப்படுத்தும். ஆனால் என்ன பண்ணுறது, எங்களுடைய தலையெழுத்து அந்த மாதிரி தான் இருக்குது, எங்களுடைய வரலாறு அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு.